friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நமக்கு எல்லாமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த நீட்ல வந்து 720 அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி ஒரு ஈகரோட இருப்பீங்க. கிட்டத்தட்ட 700க்கு மேலயாவது நம்ம என்னது வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த 720 மார்க்ஸ்ல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கு பாதி நம்ம 360 மார்க்ஸ் பயாலஜி கவர் பண்ணுது. ஓகேயா? சோ இந்த பயாலஜில இந்த 360 மார்க்ஸை எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எப்படி இந்த என்சிஆர்டி புக்கை நம்ம வந்து படிக்கலாம், லைன் பை லைன் அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், எப்படி எல்லாம் நம்ம படிச்சா நம்மளுக்கு 360 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேயா? இதை பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு பயாலஜில நம்மளோட மார்க், நீட்டோட மார்க் என்னன்னா 360 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 360 மார்க்ஸும் டோட்டலா எத்தனை கொஸ்டின் மேம்? இப்ப சுவாலஜில பாத்தீங்கன்னா பாட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். சுவாலஜில என்னது 45, டோட்டலா உங்களுக்கு பயாலஜில 90 கொஸ்டின். ஓகேயா? இந்த 90 கொஸ்டின்ஸும் எங்க இருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்ப சிலவங்க பாத்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுப்பாங்க, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் லைப்ரரியில எல்லாம் போய் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி எக்கச்சக்கமா நோட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த நோட்ஸும் இந்த என்சிஆர்டியும் எப்படி லிங்க் ஆகுது, இதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் இது என்சிஆர்டி. நம்ம என்சிஆர்டி பயாலஜி புக்ல இருந்து தான் வருது. சரியா? நீங்க வேணா நிறைய யூடியூப் சேனல்ல வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க கொஸ்டின் பேப்பர்ஸே நீங்க எடுத்து பாருங்க. பட் அவங்க கேட்கக்கூடிய விதம் தான் நம்மளுக்கு என்னது கன்ஃபியூஸ் பண்ணவே தவிர பட் எல்லாமே நம்மளுக்கு என்னது பயாலஜி வந்து என்சிஆர்டி புக் தான். ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க வந்து கன்ஃபார்மா நம்புங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ உங்களுக்கு தெரியும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் நம்மளுக்கு நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது என்னன்னா நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கை தான் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க வந்து தாராளமா நம்பலாம். என்சிஆர்டி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன. ஓகே, உங்களோட ஒரு பகவத்கீதாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குரானை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பைபிளா எதுனாலும் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு என்சிஆர்டி புக் தான் நம்மளுக்கு வந்து மெயின். ஓகேயா? ஸோ இதை எப்படி நம்ம சொல்லணும்னா நம்ம நீட் எக்ஸாம்ல ஒரு கேம் சேஞ்சரா கூட நம்ம என்னது இந்த என்சிஆர்டி புக்கை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்பேற்பட்ட என்சிஆர்டினா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. ஓகே, லைன் பை லைன் படிப்பாங்க, நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இந்த 340 மார்க்ஸ்க்கு மேல வர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை இப்படி சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நம்ம பயாலஜில 360 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுல முக்கியமான பாயிண்ட் அப்படி பாத்தீங்கன்னா each and every line is very important. ஒரு பயாலஜி புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரை அந்த சாப்டரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அகாடமில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஹைலைட்டர் யூஸ் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாவே பெயிண்ட் அடிச்சது மாதிரி வச்சிருப்பாங்க. தயவு செய்து நீங்க வந்து அப்படி பண்ணாதீங்க. அது வந்து டோட்டலி வந்து ராங். ஓகேயா? நம்மளோட அந்த படிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி அதை என்னது பண்ணிடும், குறைச்சிடும். ஓகேயா? இப்போ வந்து லைன் பை லைன் படிக்கும்போது நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஹைலைட் எவ்ரி லைன். எல்லா லைனையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஹைலைட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, அப்படின்னா எல்லா லைனையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஃபைனலா வரும்போது ரீட் பண்ணணும். இது தப்பு. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஹைலைட் பண்றீங்க, அண்டர்லைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர்லைன் பண்றது சிலவங்க பார்த்த உடனே ஓகே அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. பட் அதுவும் என்னதுதான், தப்பு தான். ஓகேயா? நீங்க ஒரு பேராவோ நீங்க வந்து இல்ல ஒரு பேஜோ எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ரீட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். ஓகே, 2 நேரமும் 3 நேரமும் ரீட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கலாம், இது இம்பார்ட்டன்ட் லைனா இருக்கலாம், இந்த வேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இருந்தே என்ன பண்ணக்கூடாது, அண்டர்லைன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஹைலைட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அவங்களும் ஒரு பர்டிகுலர் லெவல் வர யாரையும் ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சரியா? ஸோ இந்த டிபெண்டபிள் ஏரியா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர். ஓகே, லெக்சரர்னா நம்ம மென்டராக எடுத்துக்கோங்க, டீச்சராக எடுத்துக்கோங்க, யாரானாலும் எடுத்துக்கோங்க. பட் இவங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பர்சன் வந்து நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நீட்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பர்சன் கிட்ட நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னதெல்லாம் அப்படின்னா
அதாவது இந்த என்சிஆர்டி புக்ல கொடுக்கக்கூடிய பாயிண்ட் ரிலேட்டட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும், சொல்லி தரக்கூடியவங்களா இருக்கணும். ஓகே, டெப்த் நாலேஜ் பர்சனா இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ணி அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு லெக்சரரோ ஒரு மென்டரோ கிடையாது. ஓகே, எப்படின்னா அவங்களும் நிறைய நோட்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த நோட்ஸை என்ன செய்திருக்கணும், கொடுக்கக்கூடிய லெக்சரர் மென்டரா தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மென்டர் உங்க கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு என்சிஆர்டில ஒரு பேரா எடுத்தாங்கன்னா அந்த பேராவை கண்டிப்பா ரீட் பண்ண வச்சு உங்களை புரியுதான்னு தெரிஞ்ச பிறகுதான் நெக்ஸ்ட் பேராவும் நெக்ஸ்ட் பேஜும் என்ன செய்யணும், மூவ் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ண வைக்கணும். ஓகே, அண்டர்லைன் பண்றதுன்னா அவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஸோ அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மென்டரா இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா PYQ கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் இந்த பேஜ்ல இந்த லைன் லாஸ்ட் இயர்ல கேட்டது, 2018ல கேட்டது, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ ஒரு லெக்சரர் இல்லைன்னா ஒரு மென்டர் ஒரு டீச்சருக்கு இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னா, எஸ்பெஷலி நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா இது எல்லாம் உங்க மென்டருக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க தான் பேசிக்கா உங்களுக்கு வந்து நோட்ஸ் தரக்கூடிய பெரிய மிஷின் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். சரியா? இப்போ இதுல அண்டர்லைன் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அண்டர்லைன் பண்றது நார்மலா பென்னோ இந்த ப்ளூ பென்னோ இந்த பென்சிலோ அதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கலர் பென்ஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கலர் பென்னை யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேம் ஒரு பாயிண்டை இண்டிகேட் பண்றாங்க, இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க டார்க் பிங்க் கலரா யூஸ் பண்ணலாம். மேபி இந்த கலர் கூட என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணுங்க. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே ஒரு மேம் வந்து உங்களுக்கு என்னது PYQ, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதே கலர் யூஸ் பண்ணாதீங்க. மேபி நீங்க என்ன வந்து கிரீன் கலர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து PYQ கொஸ்டின், இது வந்து மேம் சொன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 2ல இருந்து 3 நேரம் நீங்க என்ன பண்றீங்க, ரீட் பண்ணுவீங்க. இப்ப இந்த ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களோட வியூ படி இந்த பாயிண்ட் என்னது இம்பார்ட்டன்டா இருக்கலாம். சரியா? ஸோ அப்படிப்பட்ட லைனோ அப்படிப்பட்ட பாயிண்டோ நீங்க வந்து என்னது டார்க் ப்ளூவோ ஸ்கை ப்ளூ கலர்ல என்ன பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்கை ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் டிஃபரன்ஷியேஷன் ஃபைனலா நம்மளுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டிபெண்டபிள், நீங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னு நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஏரியா என்னன்னா வெரி வெரி டஃப் ஏரியா, இது வந்து நோட்ஸ் மேக்கிங். ஓகே, இந்த நோட்ஸ் மேக்கிங் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம நீட் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவீங்க தெரியுமா, இந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல நீங்க லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமே கிடையாது, நீங்க இருக்கக்கூடிய நோட்ஸை படிக்கக்கூடிய டைம். சரியா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ்ல இருக்கணும். சரியா? இந்த பேரா மாதிரி எழுதக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் மாதிரி 4-5 பாயிண்ட் எல்லாம் என்ன செய்ய, 4-5 ஸ்டேட்மெண்டா என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஜஸ்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்டா இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க எழுதக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு ஃப்ளோ சார்ட் மாடல்ல இருந்ததுன்னா பாருங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த ஃப்ளோ சார்ட் மாடல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருக்கக்கூடாது உங்க நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னா நோ பேராகிராஃப் மெத்தட் அண்ட் ஆல்சோ நோ பேராகிராஃப் மெத்தட்ல இருக்கக்கூடாது. சரியா? தென் நீங்க எடுக்கக்கூடிய நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க என்சிஆர்டி புக்ல அந்த பேஜோட சைட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு பேராக்கும் அந்த சைட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா குட்டி குட்டியா எழுத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுல எழுத முடியலன்னா நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது நம்ம பயாலஜி புக்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயக்ராம். ஒரு பேஜ்ல ஒரு சின்ன டயக்ராம் இருந்தாலும் that diagram is very very important. சரியா? இதெல்லாம் வருமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. டயக்ராம் along with its parts, அதோட பார்ட்ஸும் நம்மளுக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு டயக்ராம்க்கு கீழேயும் ஜஸ்ட் அதுக்கு பிலோல என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கூட நிறைய வருஷத்துல என்னது நீட் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் என்ன செய்யணும், படிச்சுக்கிட்டு தான் அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டேபிள். நம்ம பயாலஜி புக்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கும். சரியா? இந்த டேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்தும் நம்மளுக்கு என்னது
நிறைய கொஸ்டின் வருது. ஸோ எப்படி புக்கை ரீட் பண்ணணும், லைன்ஸை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி யார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அலாங் வித் இந்த டேபிள், இது எல்லாமே நான் நோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிம்பிள் தான் உங்களுக்கு எப்படி வந்து நோட்ஸ் வந்து எடுக்கிறது அதை பாருங்க. இப்போ நான் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து நான் வந்து அந்த பேரா மாதிரி நம்ம புக்கில் உள்ள பேரா தான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கேரக்டர் ஆர் கண்ட்ரோல்ட் பை டிஸ்கிரீட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். ஓகேயா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் அதுக்கு கிட்டே எழுதி வைங்க. லா ஆஃப் டாமினன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணது யாரு? டார்வின். ஓகேயா? சாரி, டார்வின்ல நம்மளுக்கு யாருன்னா நம்ம மெண்டல், கிரிகார் ஜோஹன் மெண்டல். ஓகே, இப்போ மெண்டலை நம்ம எழுதியாச்சு. ஓகே, இனி மெண்டல் சொன்ன ஃபர்ஸ்ட் லா என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகே, இந்த லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு அதுக்கு அடுத்து பாருங்க ஃபேக்டர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லா ஆஃப் டாமினன்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? ஆல் கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை ஃபேக்டர்ஸ். ஓகேயா? அப்ப செகண்ட் பாயிண்ட் ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஃபேக்டர்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு? பேர் கண்டிஷன்ல தான் இருக்கு. பேர் கண்டிஷன்ல தான் இருக்கும். சரியா? தென் இன் a dissimilar pair of factors one member of the pair dominates the other. ஓகேயா? இப்போ இதுல dissimilar ஃபேக்டரா இருக்கு. அப்ப பக்கத்துல இது வந்து என்னது? dissimilar factor அப்படின்னு எழுதி வச்சுட்டு இதுல ஒன்னு டாமினண்டா இருக்கும், இன்னொன்னு என்னது? ரிசசிவா இருக்கும். சரியா? சோ நீங்க எழுதக்கூடியது நீங்க நிறைய பாயிண்ட்ஸா இருந்தாலும் ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்? ரிவைஸ் பண்ணிடலாம். ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து 360 மார்க் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 கண்டிப்பாக எடுக்கலாம். சரியா? நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Dr. D. Usha Arasu. Thank you so much.